அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் எனது பணிவான வணக்கம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சிறந்த மனிதனை உங்களுடைய வாக்குறுதியின் மூலமாக தேர்வு செய்யப் போகிறீர்கள். ஆம் மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். இங்கே ஒவ்வொரு ஆட்சியும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்துத்தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த அரசும் மதுவிலக்கை இங்கே அமுல்படுத்தவில்லை. மாறாக அரசே டாஸ்மாகை இயக்குகிறது. இங்கே இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். பொதுமக்களே தனக்கு சாதகமாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் கோட்டர் தருவீங்களா, பிரியாணி தருவீங்களா, தலைக்கு 500 பணம் தருவீங்களா என்று சுயநலத்தோடு தனக்கான வருமானத்தை பெற்றுக்கொண்டுதான் இன்று மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இலவசத்துக்காக 1000, 5000, 2000த்துக்காக கையேந்தி அலைகிற அவல நிலைதான் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. எவரும் நற்சிந்தனையோடு செயல்படுவதாய் தெரியவில்லை. பெரும்பாலான மக்கள் தனக்கான சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழவே கற்றுக்கொண்டார்கள். நாளைய இளைஞர்கள் சீர்பெற வேண்டும், செம்மையாக வேண்டும், சிறப்பாக வேண்டும் என்ற உயரிய எண்ணம் இங்கே பலருக்கு உள்ளத்தில் உருவாகவில்லை. தன் வயிறு நிறைந்தால் போதும் என்ற தரத்தோடுதான் பல அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். பொதுமக்களும் அவரவர்களுக்கு சார்ந்த இடத்தில் கை நீட்டி தனக்கான வாழ்வை வளர்த்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நாளைய சமூகம் இங்கே சிறப்பாய் செம்மையாய் சீர்பட வேண்டும், சிறப்பாக வேண்டும் என்ற நல்ல கருத்தாளமிக்க மனிதர்களை கூட இங்கே ஏளனமாக பார்க்கும் தீய சக்திகளே பெரும்பாலான விதத்தில் இங்கே விளைந்து கொண்டிருக்கிறது. பொய், புரட்டு, பித்தலாட்டத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம் போன்ற தீய சக்திகளே இங்கே பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து சமூக மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து ஒரு நல்ல அரசாங்கத்தை, நல்ல சீரான, சிறப்பான, செம்மையான சிந்தை கொண்ட முதல் அமைச்சர்களை இங்கே உருவாக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தவறான மனிதர்களை தேர்வு செய்து விடாதீர்கள் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். நன்றி.